அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸுங்க. இந்த ரெசிபி குழந்தைங்க முதல் பெரியவர்களை விரும்பி உண்ணக்கூடிய உணவுங்க. இது வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே ஹைஜீனிக்கான முறையில் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் 400 கிராம் எடுத்துருக்கோம். அப்புறமா ஷேஸ்வான் மசாலா, அப்புறமா மேகி மசாலா, மேஜிக் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கேரட் அரை கப்பு எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நீளமாக. அப்புறமா குடமிளகாய் அரை கப்பு, கேரட் அரை கப்பு, முட்டைக்கோஸ் அரை கப்பு, அப்புறமா வெங்காயம் அரை கப்பு, பீன்ஸ் அரை கப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் எடுத்து தண்ணி பாயில் பண்ணி எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறமா உப்பு கொஞ்சோண்டு போடுங்க. அப்புறமா நம்ம நூடுல்ஸ் நீங்கள் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. ஞாபகம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நூடுல்ஸ் இங்கே போடணும். இப்போ நீங்கள் நூடுல்ஸ் போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம நூடுல்ஸ் வேக வச்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு 30 ml எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதும் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்துடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் வறுக்கும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருக்குங்க. அப்புறமா பச்சை மிளகா 2 போட்டிருக்கேங்க. இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் அரை கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம இந்த எல்லா காய்கறியும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில். அப்புறமா குடமிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் நீங்கள் இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடும். அப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பேக்கெட்டு. இது என்னுடைய ஸ்டைலில் பண்ண, இது போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் நம்ம நூடுல்ஸு. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இந்த மசாலாலாம் நம்ம வெஜிடபிள்ஸில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா சிங் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா மிளகு பவுடருங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா லைட் சோயா சாஸுங்க, சோயாபீன் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஆட் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வினிகர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 ml ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 5 ml ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நம்ம இந்த நூடுல்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது பாருங்கள், நம்ம நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த நம்ம நூடுல்ஸும் நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நீங்கள் ஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது, ஐஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ நம்ம அந்த மசாலாவில் போடும்போது நல்லா நீங்கள் போட்டு நல்லா கிளறிடணும்.
ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா வந்து நீங்கள் சட்டுன்னு எல்லா மசாலாவும் வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம நூடுல்ஸ் பாருங்கள், நான் வந்து அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாதி பாதியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது அப்படி செஞ்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் வீட்லேயே. வெளியில் போய் நம்ம விலைக்கு வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி தூவி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூவி பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசி டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேக்கெட்டில் சிங் மசாலா வந்து எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து சூப்பரான சுவையில் கிடைக்கும். நம்ம இந்த நூடுல்ஸ் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே செய்யும்போது ஹைஜீனிக்காகவும் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்புறமா இந்த நூடுல்ஸ் வந்து சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.